அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸோட ரெக்கரிங் டெபாசிட் தாங்க பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் இது ரெண்டுமே ரொம்ப நல்ல ஸ்கீமு. அதில் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் தான் பார்க்க போகிறோம். இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கூட நீங்கள் இந்த ஆர்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் ரொம்ப லாங் டேர்ம் டென்யூரும் கிடையாது, ரொம்ப ஷார்ட் டேர்ம் இல்லை, ஒரு மிட் டேர்மில் வந்து டென்யூர் இருக்கும். அதாவது ஒரு மீடியம் டைமுக்கு வரைக்கும் நீங்கள் சேமிக்க முடியும் இந்த ஆர்டி மூலமாக. சரி, ஓகே. போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி டெபாசிட் ஸ்கீம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் போடுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் சேவிங் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும். போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்டி போட முடியும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாதவங்க போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டெல்லாம் கொடுத்து இந்த ஆர்டி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்க முடியும். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிக்கு எலிஜிபிலிட்டி எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட்டாக யார் வேணாலும் ஓப்பன் பண்ண முடியுங்க. அதே போல் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ண முடியும். அதிகபட்சமாக 3 பேர் சேர்ந்து கூட இந்த ஆர்டியில் வந்து அமௌண்ட்டு போட முடியும். மைனர்ஸ், அதாவது சின்ன குழந்தைங்களுக்கே ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கார்டியன் அல்லது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும். அதே போல் 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா 10 வயசு பூர்த்தி அடைஞ்சதுக்கான நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் காட்டிட்டு அவங்களுக்கு தனியாகவே இந்த ஆர்டி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சேவிங்ஸ் பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் எடுத்துகிட்டு வரலாம். டெபாசிட் லிமிட் மினிமம் வந்து நீங்கள் 100 ரூபாவே வந்து டெபாசிட் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து எந்த லிமிட்டுமே இல்லை. நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட மாதம் ஆர்டி கட்டிட்டு வரலாம். ஆனால் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருக்கணும். அதாவது 100 ரூபா, 110, 120 அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படி சொல்லலாம்னா 105 ரூபா அப்படி, 107 ரூபா அப்படி கட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், 10 ரூபாய் வீதமாக தான் நீங்கள் குறைந்தபட்சமாக அதிகப்படுத்த முடியும். அடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங். அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கேஷ் அல்லது செக்கு எது மூலமாக வேணாலும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் செக்கில் ஒரு டேட் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த டேட்டில் தான் வந்துட்டு கரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பனிங்காக வந்து கன்சிடர் பண்ணப்படும். இப்போ நீங்கள் செக்கை கொடுத்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க ஆர்டிக்கு அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் அந்த செக் கொடுத்ததில் வந்து நாளைக்கான டேட்டு போட்டிருக்கீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு ஆர்டி ஸ்டார்ட் ஆன மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து டெபாசிட் டைமு. ஸோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது நீங்கள் மாதத்தோட முதல் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆர்டி கட்டுறீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளேயே தான் வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மாதத்தை 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. 15 நாள் வரைக்கும், 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியும், 15ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் செகண்ட் கெடுவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே ஆர்டி கட்டியிருக்கீங்கன்னா 15க்குள்ளேயே நீங்கள் வந்து அடுத்தடுத்த மாதத்துக்குள்ளேயும் ஆர்டி கட்டணும். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதுவே வந்து 15க்கு அப்புறம் வந்து, அதாவது 16ஆம் தேதியிலேருந்து 30 ஆர் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் 15th ஆஃப் எவ்ரி மந்த் வந்து ஆர்டி அமௌண்ட் அப்படிங்கிறத பே பண்ணால் போதும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெபாசிட் டைமை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வருது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா, மாதத்தோட முதல்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த மாதத்தோட கடைசியில் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காசு பிடிப்பாங்க டிஃபால்ட்டுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து டெபாசிட்டுக்கு வந்து ஒருவேளை நம்ம பண்ணாமல் விடுறோம், மாதம் கட்டுறதில் வந்து நீங்கள் டிஃபால்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 100 ரூபா போடுறீங்கன்னா அதுக்கு 1 ரூபா. ஓகேங்களா? அப்போ நீங்கள் 1000 ரூபா போட்டிருக்கீங்க, மாதம் 1000 ரூபா கட்டுறீங்கன்னா ஒரு மாதம் கட்டாமல் விட்டிங்கன்னா அடுத்த மாதம் கட்டுறப்போ அந்த 1000 ரூபாய்க்கு 10 ரூபா சேர்த்து 1010 ரூபாயை கட்டிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த மாதத்துக்கான அமௌண்ட்டே கட்ட முடியும். அதாவது ஒரு மாதம் நீங்கள் நடுவில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நடுவில் மிஸ் பண்ண மந்த்துக்கான பேமெண்ட்டை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மந்தோட பேமெண்ட் செகண்ட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிஃபால்ட் அமௌண்ட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்த பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து 4 மாதம் வந்து கட்டாமல் இருக்கீங்கன்னா அடுத்த 2 மாதம் வந்து கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க, பார்ப்பாங்க. அப்போவும் நீங்கள் கட்டலை அப்படின்னா வந்து ஆர்டி அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும். நீங்கள் 2-3 மாதம் வந்து கட்டாமல் விட்ருக்கீங்க, ஆனால் வந்து ஃபுல் டென்யூருக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 மாதம் கழித்து போய் அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு 3 மாதத்துக்கான அமௌண்ட்டையும் கட்டிட்டு அந்த 3ஆவது மாதத்துக்கான அமௌண்ட்டையும் கட்டலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மந்த்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, நான் ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். அடுத்து அட்வான்ஸ் டெபாசிட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க. அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் டெபாசிட் பண்ண முடியும்.
ஸோ அதாவது ஆர்டியோடைய மொத்த காலகட்டமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்யூர் வந்து 5 வருஷம் தான். அது வரைக்குமே நீங்கள் இன்றைக்கி ஒரே அடியாக போய் கூட நீங்கள் கட்டிட்டு வந்துடலாம் அட்வான்ஸ்டு டெபாசிட்லன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் பண்ண முடியுங்க. ஆனால் நீங்கள் டெபாசிட் போட்டதுலேருந்து 3 வருஷம் கழிச்சு தான் வந்து நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதே போல் அப்படி நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை போடாமல் சேவிங் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க. 3-4% தான் வந்து போட்டு கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இன்னையிலேருந்து ஒரு 6 மாத தேதிக்கு நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் இன்றைக்கி கையில் காசு இருக்குன்னு கட்டிட்டிங்கன்னா நாளைக்கு அடுத்த மாதமே போய் நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அந்த 6 மாத காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். சேவிங் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணால். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அட்வான்ஸ்டு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அட்வான்ஸ்டு பேமெண்ட் எந்த மந்த் வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். அடுத்து முக்கியமானது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7% வந்து கொடுக்குறாங்க. இது ஜென்ரல் சிட்டிசனுக்குமே. நிறைய பேங்க் இப்போ எஸ்பிஐலாம் எடுத்திங்கன்னா 6.5%லேருந்து ஆரம்பிக்கும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு. பட் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு 6.7%லேயே கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தாங்க கொடுக்குறாங்க. அதே போல் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங், அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா காம்பவுண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயமே வச்சுக்கலாம். அடுத்து லோன் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. 12 மாதம் நீங்கள் வந்து ஆர்டி கட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு 12 மாதத்துக்கு நீங்கள் வந்து 12,000 ரூபாய் கட்டியிருக்கீங்கன்னா நீங்கள் அப் டு 50% அப்படிங்கிறப்போ 6,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது லோன் அமௌண்ட்டை லம்சமாகவும் கட்டிக்கலாம், இல்லை மாதம் மாதம் இஎம்ஐ அமௌண்ட்டாக கட்டுவோலையே அது மாதிரி கூட கட்டிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னா நீங்கள் ஆர்டி கட்டுறப்போ போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு 6.7% கொடுக்குது. அது மேலே 2% எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் ஆர்டி அமௌண்ட்லேருந்து லோனாக கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்குறப்போ ஆல்மோஸ்ட் வந்து 8.7% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் லோனுக்கு வரும். அதே போல் லோன் ஃபார்ம் சப்மிஷன் வந்து நீங்கள் கன்சர்ன்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வந்து நீங்கள் லோன் அப்படிங்கிறதே வாங்க முடியும். அண்ட் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது 5 வருஷம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபர்தராக 5 வருஷம் வரைக்கும் எட்டு போக முடியும். ஸோ ஆர்டி போட்டு நீங்கள் 10 வருஷம் வரைக்கும் கூட உங்களுடைய வட்டி அப்படிங்கிறத 6.7%க்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, மறுபடியும் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமிங்க்கு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்ட வேண்டியதில்லை, டெபாசிட் பண்ண வேண்டியதில்லை. அதே போல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதாவது 5 வருஷம் முடிஞ்ச ஆர்டியை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட்டை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்டெண்ட் 5 வருஷம் பண்ணிவிட்டு ஆனால் 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 வருஷ காலத்துக்கு மட்டும் உங்களோட மொத்த ஆர்டி அமௌண்ட் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்து மேலேயும் சேர்த்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நாமினி ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. இன்கேஸ் ஆஃப் டெத், அதாவது வந்து ஆர்டி போட்டிருக்கிறவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா நாமினிக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குற பட்சத்தில். இல்லை அப்படின்னா வந்துட்டு நாமினி வந்து ஃபர்தராக டென்யூர் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லும் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறது, ஆர்டி ஃபுல்லாக கட்டி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான ஆப்ஷனும் வந்து இருக்குது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பிரின்சிபல் அமௌண்ட் மந்த்லி எவ்வளோ கட்டினா உங்களுக்கு வந்து எவ்வளோ 5 வருஷம் கழித்து மொத்தமாக அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 5,000 ரூபாய் கட்டுறப்போ உங்களுக்கு 5 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 54,957 ரூபா வருது. மொத்த அமௌண்ட்டும் கைக்கு வருது 3,54,957 ரூபாய் வரும். இதுவே நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து மொத்த அமௌண்ட்டாக உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வர்றது 7,09,900 ரூபாய் வரும். இதுவே 15,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 10,64,400 ரூபாய் வருது. இதுவே உங்களுக்கு 20,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 14,19,818 ரூபா உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும். இதுவே மாதம் 30,000 ரூபாய் போடுறீங்கன்னா உங்களுக்கு 21,29,723 ரூபா 5 வருஷம் கழிச்சு வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு சொன்னது தான் 6.7% வந்து கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். சேவிங்ஸை வந்து நான் வந்து வழக்கமாக வச்சுக்கணும், மந்த்லி கமிட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த செக்யூர்டான ஆர்டியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரியான ஃபினான்ஷியல் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.